வீராம்பட்டினம் ஸ்ரீ செங்கழினி அம்மன் ஆலய ஆடிப்பெருவிழா தேரோட்டத்தில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதல்வர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தினை துவக்கி வைத்தனர். புதுச்சேரியில் 400 ஆண்டுகளுக்கு மேலாக பழமையான பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் ஒன்றான வீராம்பட்டினம் மகிழ்மிகு ஸ்ரீ செங்கழினி அம்மன் ஆலயத்தில் ஆடிப்பெருவிழா தேரோட்ட நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. முன்னதாக கடந்த வாரம் வியாழக்கிழமை அன்று இவ்வாலயத்தில் சிறப்பு பூஜைகளுடன் கொடியேற்றப்பட்ட பிரம்மோற்சவ விழா துவங்கியது. தொடர்ந்து இவ்விழாலயத்தில் சிறப்பு அபிஷேகங்கள், அலங்காரங்கள் செய்யப்பட்ட தீபாரதனைகளுடன் சுவாமி வீதி விழாவும் நடைபெற்றது. இதில் காமதேனு வாகனம், நாக வாகனம், ரிஷப வாகனம், சிம்ம வாகனம், யானை வாகனம், அன்ன வாகனம், குதிரை வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் தினம்தோறும் சுவாமி வீதி விழா நடைபெற்றது. இதில் முக்கிய விழாவான தேரோட்ட நிகழ்ச்சி இன்று காலை சிறப்பாக நடைபெற்றது. கிழூர் நினைவு மண்டபத்தில் நடைபெற்ற புதுச்சேரியின் சட்டப்பூர்வ பரிமாற்ற நாள் விழாவில் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் சட்டப்பூர்வ பரிமாற்ற நாள் விழா கிழூர் நினைவு மண்டபத்தில் இன்று கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் வேளாண் அமைச்சர் ஜெயக்குமார் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவை தலைவர் செல்வம், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, அரசு கொறடா ஆறுமுகம் ஆகியோர் குழு நினைவு சின்னத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் தியாகிகளுக்கு இனிப்பு வழங்கி சால்வி அணிவித்து கௌரவித்தனர். நிகழ்ச்சியில் தலைமைச் செயலர் டாக்டர் சரத் சௌஹான், காவல்துறை இன்ஸ்பெக்டர்கள் ஜெனரல் டாக்டர் அஜித் குமார் சிங்காலா, அரசு செயலர் பத்மா ஜெய்ஸ்வால், மாவட்ட ஆட்சியர் குலோதங்கன், மாவட்ட துணை ஆட்சியர் சோமசேகர், அப்பாரா கோட்டாறு, முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன், செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநர் கடிய பெருமாள் மற்றும் அதிகாரிகள் பலரும் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வீராம்பட்டினம் தேர் திருவிழாவில் சுவாமி வேடம் அணிந்து யாசகம் செய்தவரை காசுக்காக அடித்து கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிதம்பரம் பகுதியைச் சேர்ந்த பழங்குடியின குருவிக்கார சமுதாயத்தைச் சேர்ந்த வெள்ளிமலை வயது 65 என்பவர் புதுச்சேரி வீராம்பட்டினம் கோவில் திருவிழாவில் கருப்புசாமி வேடம் அணிந்தார். யாசகம் பெற்றுக் கொண்டிருந்த பொழுது அவருடைய தட்டில் இருந்த சில்லறை காசுகளை 2 நபர்கள் எடுத்துள்ளனர். ஏப்பா, என் தட்டில் காசு எடுக்கிறாய் என்று அவர் கேட்டுள்ளார். அதற்கு அருகாமையில் இருந்த கரும்பு சாறு கடையில் இருந்த கரும்பை எடுத்த காதின் மூலமாக பழமுறை அடித்துள்ளனர். இதில் வெள்ளிமலை துடிதுடித்து சம்பவ இடத்தில் இருந்துள்ளார். தகவல் அறிந்து வந்த அரியாங்குப்பம் காவல்துறையினர் உடலை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த தகவலை அறிந்து வந்த புதுச்சேரி பழங்குடியினர் மக்களின் தலைவர் ஏகாம்பரம் காவல் நிலையம் சென்றார். SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும், குற்றம் செய்தவரை கைது செய்ய உரிய தண்டனை பெற்று தர வேண்டும். அது மட்டுமில்லாமல் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு புதுச்சேரி அரசு, தமிழகம் அரசும் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்பன வலியுறுத்தி தற்பொழுது உடலை வாங்க மறுத்து வருகின்றன. நல்லவட கிராமத்தில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு கிராம சபை கூட்டத்திற்கு வராத அதிகாரிகளை கண்டித்து கிராம மக்கள் மற்றும் இளைஞர்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மண்டவெளி தொகுதிக்குட்பட்ட நல்லவாடு கிராமத்தில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள், இளைஞர்கள் என பெருந்துகளாக கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்க காத்திருந்தனர். கூட்டத்திற்கு ஒற்றை அதிகாரி மட்டும் வந்திருந்தார். பெரும்பாலான அதிகாரிகள் வரவில்லை. இதனை கண்டித்து கிராம மக்கள் மற்றும் இளைஞர்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கடந்த காலத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் எதுவும் ஏன் நிறைவேற்றப்படவில்லை? கிராம சபை கூட்டம் என்பது ஒரு சம்பிரதாய நிகழ்வாக இருப்பதாக கூறி முற்றுகையிட்டனர். இந்த நிகழ்வில் கிராமத்தின் பொதுமக்கள், இளைஞர்கள் என பெருந்துகளாக பங்கேற்றனர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற கலை விழாவை கவர்னர், முதல்வர், அமைச்சர்கள் தொடங்கி வைத்தனர். புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை மற்றும் தஞ்சை தென்னக பண்பாட்டு மையம் ஆகியவை இணைந்த புதுச்சேரி கடற்கரை சாலையில் கலை விழா 2024 துவக்க விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயு, அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார், துணை சபாநாயகர் ராஜவேலு ஆகியோர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியை முரசு கூட்டி துவக்கி வைத்தனர். தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கண்டு களித்தனர்.
புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள செல்லப்பெருமாள் பேட்டை சுதந்திர தின விழா குழுவினர் சார்பில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் பல்வேறு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சப்தகிரி குழும நிர்வாக இயக்குனர் VPS ரமேஷ்குமார் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். நாட்டின் 78வது சுதந்திர தின விழா நாடு முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி லாஸ்பேட்டை செல்லப்பெருமாள் பேட்டை சுதந்திர தின விழா குழுவினர் சார்பில் தொடர்ந்து 29ஆம் அத்தியாயத்தில் சுதந்திர விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து கலந்து கொண்டார். தேசிய கொடியேற்றி மறைந்த தலைவர்களின் உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்தி அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கினார். தொடர்ந்து சிறுவர்களுக்கு விளையாட்டு விழா, கலை மற்றும் இலக்கிய விழா நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா நேற்று இரவு ஊத்துக்காட்டு மாரியம்மன் கோவில் வீதியில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சப்தகிரி குழும நிர்வாக இயக்குனர் VPS ரமேஷ்குமார் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளையும் மற்றும் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு பொன்னாடை போற்றி நினைவு பரிசுகளையும் வழங்கி பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் சுப்பிரமணியன் சிவன், ஞான சுப்பிரமணியன், சொக்கலிங்கம், இளவரசன், மோகன் குஞ்சிதம், தேவசேனாதிபதி, காளிதாஸ் பெருமாள், மயில்வேல், தாயுமானவன், குமார், பாரதிதாசன், பஞ்சாட்சம், வடிவேல், மூர்த்தி தென்னரச, பாலமுருகன், அருளுளி, நரசிம்மன் திருமால் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர்களால் மகேஷ் என்ற மகாராஜன், அழகுவேலு சிவகுமார், சுந்தரராஜன் சிவகுமார், தணிகாசலம் சிவசுப்பிரமணியன், ராம்குமார், வினோத் மற்றும் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். வாடகப்பேட்டை தாமரை நகர் பகுதி JJ நகரில் குடிதண்ணீர் பிரச்சனையை உப்பிளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி உடனடியாக நீக்கி பிரச்சனைக்கு தீர்வு கண்டார். புதுச்சேரி உப்பிளம் தொகுதிக்குட்பட்ட வாடகப்பேட்டை பகுதி சார்ந்த தாமரை நகர் பகுதியில் உள்ள JJ நகரில் உள்ள அமைந்துள்ள வீடுகளுக்கு குடிதண்ணீர் பிரச்சனை நிலவி வந்த நிலையால் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடியிடம் அப்பகுதி மக்கள் குடிதண்ணீர் வருவதற்கு ஏற்பாடுகள் செய்து கொடுங்கள் என்று கோரிக்கை வைத்தனர். பொதுமக்கள் கோரிக்கை ஏற்று இது குறித்து பொதுப்பணித்துறை இளைநிலை பொறியாளர் வெங்கடேசனிடம் சட்டமன்ற உறுப்பினர் பேசி பழைய பைப்லைன் மாற்றி புதிய பைப்லைன் இணைப்பு அமைத்து அங்குள்ள மக்களுக்கு குடிநீர் வழங்கி உதவுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை ஏற்ற அதிகாரிகள் JJ நகரில் அமைந்துள்ள வீடுகளுக்கு புதிய பைப்லைன் இணைப்பு அமைக்கும் பணியை செய்து கொடுத்தனர். அதனை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது தொகுதி செயலாளர் சக்திவேல் மற்றும் துணை செயலாளர் ராஜி, மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கிளை செயலாளர்கள் செல்வம், சகாயம், காளப்பன், ஹிருதயராஜ், ராகேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். முத்தியால்பேட்டை தொகுதியில் பாரதிய ஜனதா நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமரன் தலைமையில் தேசிய கொடி ஊர்வலம் நடைபெற்றது. 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சியின் ஏற்பாட்டின் பெயர்கள் தேசிய கொடி ஊர்வலம் முத்தியால்பேட்டை தொகுதியில் பாரதிய ஜனதா நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமரன் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ் மற்றும் நிர்வாகிகள், ஊடக பிரிவு மாநில தலைவர் ரஞ்சித், பாஜக தொகுதி தலைவர் ஜெயக்குமார், மூத்த நிர்வாகிகள், மூத்த வேளாங்கண்ணி இளைஞரணி மாவட்ட செயலாளர் ஹரிஹரன், ஊடக பிரிவு மாவட்ட தலைவர் MR சரவணன், யோக ஸ்ரீதரன், அக்ஷவர்தன், சிவலிங்கம் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். சுதந்திர தினத்தை முன்னிட்டு வழக்கறிஞர் ஐயப்பன் ஏழை எளிய பள்ளி மாணவர்களுக்கு மூவர்ண கொடி மற்றும் கல்வி சார்ந்த உபகரணங்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். நாட்டின் 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு வழக்கறிஞர் ஐயப்பன் ஏழை எளிய பள்ளி மாணவர்களுக்கு மூவர்ண கொடி மற்றும் கல்வி சார்ந்த உபகரணங்களை தொடர்ந்து மாணவர்களுக்கு வழங்கி வருகிறார். மேலும் மாணவர்கள் நன்கு படித்து வாழ்க்கையில் சாதனை படைக்க வேண்டும் எனவும் லஞ்ச ஊழலை ஒழிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். முருங்கம்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர் மற்றும் மாணவர்களும் அவருடைய பெற்றோர்களும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகளை வழக்கறிஞர் ஐயப்பனுக்கு தெரிவித்தனர். சுதந்திர தினத்தையொட்டி புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் அளித்த தேநீர் விருந்தில் முதல்வர் காங்கிரஸ் மற்றும் திமுகவினர் பங்கேற்று சிறப்பித்தனர். புதுச்சேரியில் சுதந்திர தினத்தையொட்டி ஆளுநர் மாளிகையான ராஜ் நிவாசில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தேநீர் விருந்தளித்தார். அதில் முதல்வர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம்,
அமைச்சர்கள் நமச்சிவாயம், சாய்ஜி சரவணகுமார், பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, பாஜக மாநில தலைவர் செல்வகணபதி எம்பி, தலைமைச் செயலர் சரத் சௌஹான், துணைநிலை ஆளுநரின் தனி செயலர் நெடுஞ்செழியன், காவல்துறை தலைமை இயக்குநர் ஷாலினி சிங், காவல்துறை தலைவர் அஜித்குமார் சிங்காலா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழாவில் தேநீர் விருந்தில் எதிர்க்கட்சியினர் கலந்து கொண்டது குறித்து முதல்வர் ரங்கசாமியிடம் கேட்ட பொழுது, எதிர்க்கட்சியினர் துணைநிலை ஆளுநர் அளித்த தேநீர் விருந்தில் பங்கேற்றது மகிழ்ச்சியாக உள்ளது. நல்ல விஷயம். அது போலவே மாநில அந்தஸ்து பெறுவதிலும் எதிர்க்கட்சிகள் துணையுடன் பிரதமரை சந்தித்து கோரிக்கை விடுப்போம். மாநில அந்தஸ்து பெறுவோம் என்று நம்பிக்கை உள்ளது என்றார். புதுச்சேரி ஆட்டுப்பட்டியில் உள்ள பத்ரகாளி அம்மன் உடனுரை அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் 30ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவையொட்டி தீமிதி திருவிழா நடைபெற்றது. புதுச்சேரி ஆட்டுப்பட்டி அம்பேத்கர் நகரில் உள்ள பத்ரகாளி அம்மன் உடனுரை அங்காள பரமேஸ்வரி கோவிலில் 30ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த 13ஆம் தேதி பாலபிஷேகம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து நேற்று காலை பாலபிஷேகம், அபிஷேக ஆராதனையை தொடர்ந்த கரக வீதி விழா நடைபெற்ற தீமிதி திருவிழாவும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு இதனைத் தொடர்ந்து இன்று பாலபிஷேகம், சக்தி கரகம் வீதி விழா நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புனித பேட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நாட்டின் 78வது சுதந்திர தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடியில் அமைந்துள்ள புனித பேட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் வழக்கமான உற்சாகத்துடன் நாட்டின் 78வது சுதந்திர தின விழா முதுநிலை பள்ளி வளாகத்திலும் தொடக்கப்பள்ளி வளாகத்திலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு புதுவை அரசு பள்ளி கல்வி இயக்க பாரத சாரணியர் இயக்க அமைப்பு ஆணையர் சண்முகம், பள்ளியின் முன்னாள் மாணவரும் பாரத ஸ்டேட் வங்கி உதவி மேலாளருமான கோவிந்தராஜன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டார். சுதந்திர தின விழா குறித்து சிறப்புரையாற்றி பல்வேறு போட்டிகளில் குறிப்பாக கட்டுரை, பேச்சு, ஓவியம், வினாடி வினா போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சிக்கு பள்ளியின் தாளர் பெண்டிக், மருத்துவ இயக்குனர் ஜீட்டா பெண்டிக் மற்றும் பள்ளியின் முதல்வர் ஸ்டெல்லா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களை அறிமுகப்படுத்தியும் பொன்னாடை கௌரவித்தனர். தொடர்ந்து மாணவ சுபாஷினி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க சுதந்திர தின விழா குறிப்பு சிறப்பு செய்தியினை மாணவி சுபஸ்ரீ, மாணவன் சரவணன் மற்றும் பிரணதி ஆனந்த் ஆகியோர் பேசினர். இந்நிகழ்ச்சியின் நிறைவாக சுதந்திர தின விழாவில் சிறப்பிக்கும் வகையில் மாணவர்களது கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. 12ஆம் வகுப்பு மாணவன் செல்வன் அமரீஷ் பெர்னாண்டோ நன்றி தெரிவித்தார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் இருபால் ஆசிரியர் பெருமக்களும், நாட்டு நலப்பணி திட்டம் மற்றும் சாரண சாரணியர் தன்னார்வலர்களும் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி விஓசி வீதியில் உள்ள அருள்மிகு சக்தி மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத திருவிழாவை ஒட்டி இன்று கொடியேற்றி பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. புதுச்சேரி உப்பிளம் விஓசி வீதி வீரர் வெளிப்பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சக்தி மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத திருவிழா இன்று மகா கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து கொடியேற்றி காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து பால்குட வீதி உலா மற்றும் அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். ஆலய வளாகத்தில் தொடங்கிய இந்த பால்குட வீதியுலா முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது. தொடர்ந்து ஸ்ரீ சக்தி மாரியம்மனுக்கு பால் அபிஷேகம் நடைபெற்றது. மேலும் நாளை சனிக்கிழமை சிறப்பு அபிஷேகம், மகா தீபாரதனை, அன்னதானம் மற்றும் ஸ்ரீ சக்தி மாரியம்மன் திருவிழா நடைபெற உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ சக்தி மாரியம்மன் திருக்கோவில் விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் சிறப்பாக செய்து வருகின்றனர். வீராம்பட்டினம் தேர் திருவிழாவில் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் சுவாமி தரிசனம் செய்து அன்னதானம் வழங்கினார். வீராம்பட்டினம் அருள்மிகு ஸ்ரீ செங்கழனி ரம்மன் ஆலய தேரோட்டம் இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டார். தேரினை வடம்பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து கோவில் நிர்வாகிகள் சார்பில் அவருக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. மேலும் ஆர்கே நகரில் ஐயப்பா சேவா சங்கம் நடத்தும் அன்னதான நிகழ்வில் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கி, மேலும் அருட்பெருஞ்சோதி வள்ளலார் அன்னதான நிகழ்வு பிரம்மன் சதுக்கம் அருகில் நடைபெற்றது.
இந்நிகழ்விலும் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து ரவி பாண்டுரங்கனுக்கு சால்வி அணிவித்து மாலை மரியாதை செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி கழக செயலாளர் ராஜா, தொகுதி அவைத்தலைவர் ராஜேந்திரன், வார்டு கழக செயலாளர் பன்னீர்செல்வம், அதிமுக பிரமுகர் ஜீவா, வார்டு கழக செயலாளர் ஜெயக்குமார், வார்டு கழக செயலாளர் பாலு, வார்டு கழக செயலாளர் ரங்கநாதன், வார்டு நிர்வாகிகள் கோபி செல்வம், கலை செல்வம், நாகப்பன், ஜெயபால், சிவாமணி, விஸ்வா, காசிநாதன் உடன் இருந்தார்கள். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.